ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணுறான். ஆனால் ஊழியம் தெரியலன்றாங்க. சர்ச்சில் சண்டை போட தெரியும், மைக்கு பிடிக்க தெரியும். இந்த வாரம் காணிக்க பாட்டு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உனக்கு கொடுக்க தவறிவிட்டால் அதையும் தைரியமாக துணிந்து எனக்கு தானே, ஏன் எனக்கு கொடுக்கல, நீங்கள் அவனுக்கு கொடுத்துன்னு கேட்கவும் திமிரு, கொழுப்பு, பெருமை எல்லாம் இருக்கு. ஆனால் ஊழியம் மாத்திரமே நமக்கு செய்வதற்கு வக்கில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் யாருமே சொல்லாம செய்ய முடியும், இயேசு பத்தி சொல்றது. யாருமே கொடுக்காத பொறுப்பு பரலோகம் கொடுத்த ஒரே ஒரு பொறுப்பு சுவிசேஷம் சொல்வது மட்டும்தான். நீங்க கையை தட்டின தட்டணும், சிவகாசி பட்டாசு மாதிரி. அல்லேலூயா. சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, என்னுடைய சாட்சி அநேகர் கேட்டிருப்பீங்க. சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளை, ஒருவேளை இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனானால் நான் இயேசு விட்டு விலகி போயிருப்பேன். இன்னைக்கு 45 வயசு, 46க்குள்ள கால் வைக்க போறேன். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனால் எனக்கு இயேசு வேணான்னு சொல்லி போயிருப்பேன். அவ்வளோ மோசமான ஒரு டாக்டரின், அவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது சி இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களான்னு சொல்லி காரி துப்புற அளவுக்கு ஒரு சில நேரத்தில் எனக்கு கோபம் வரும். இன்க்ளூடிங் மை சர்ச். நான் 3 சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறோம். இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவர்களா அப்படின்னு சொல்லி காரி மூங்கத்தில் துப்பலன்று கோபத்தில் பல நேரம் துப்பிருக்கிறேன், பல நேரம் துப்பியும் இருக்கிறேன். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனடா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்த பொண்ணாம சொல்லி பல தடவை. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன், ஆனால் உண்மையா சொல்லுவேன், ஐ வுட் ஹவ் பீன் a backslided Christian. நான் பின்மாற்றம் அடைந்தவனாய் மாறி இருப்பேன். RSS BJP-னால அல்ல, கிறிஸ்தவத்தினால. இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் என்னை ஆண்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. எனக்கு நோக்கத்தை காட்ட வேண்டிய சபை நோக்கத்தை காட்டவில்லை. எனக்கு நோக்கத்தை காட்ட வேண்டிய தகப்பன் நோக்கத்தை சொல்லிக் கொடுக்காத தகப்பன், தன் நோக்கத்தை பிள்ளைகளுக்கு போதித்து இதுதான் உன் வாழ்க்கை நீ செய்யணும் என்று அறிவில்லாம தாய், அறிவில்லாத தகப்பன், அறிவில்லாத சபைகள். யோசித்து பாருங்க, பர்பஸ் என்ன? இந்த பூமியில நீ கோடி கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறது பர்பஸ்னா நீ இங்க வர தேவையே இல்லை தங்கச்சி. இந்த பூமியில நீ பெரிய காஸ்ட்லி கார் வரணும்னு அவசியம்னா இந்த பூமியில நீங்க சர்ச்சுக்கு வர தேவையில்லை. இயேசு என்ற தெய்வமே உனக்கு தேவையில்லை. இந்த பூமியில நான் பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நான் பெரிய பெரிய பங்களா வாங்கணும் நீ நினைச்சினா நீ இயேசு என்ற தெய்வத்தை வணங்க தேவையில்லை. முகேஷ் அம்பானி கிட்ட போய் கேளுங்க, முகேஷ் அம்பானி சார் 5200 கோடி வச்சு கல்யாணம் பண்ணீங்களே உன் பிள்ளைக்கு எந்த தெய்வம் குடிச்சுன்னு கேளு, அவர் காட்டுவார் அந்த தெய்வங்களை. தயவு செய்து அங்க போய் முக்காட போடு, அந்த தெய்வங்களை உன் வாயிலிருந்து உச்சரிக்கப்படு. யூல் கெட்